ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோங்க. நான் வந்து லே ஆர்ஜன்ல ஒரு 2 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு கையிலயும் கிடைச்சிருச்சு. அந்த ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் எப்படி இருந்துச்சு, குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அண்ட் யூசேஜ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இதான் அந்த பேக்கேஜிங் வைஸ் அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்னோட ரிங் கலெக்ஷன்ஸ் காமிச்சிடுறேன். அவங்கள்ட்ட இருந்து ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் ரிங், ஓகேங்களா? ஸோ தெரியுதா? ஸோ இந்த ரிங் தான் ஃபர்ஸ்ட் ரிங். கொஞ்சம் லூஸா இருக்கு, பட் அட்ஜஸ்டபிள் தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரிங் ஃபிங்கர்ல லூஸா இருக்கு, மேபி மிடில் ஃபிங்கர்ல கரெக்டா இருக்கு. அண்ட் யா, டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 rupees. ஸோ 100 rupeesக்கு இது வர்த்தான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா வர்த்துன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போலாம் என்னன்னு தெரியல, அந்த பிராஸ் ஜுவல்லரி வந்து ரொம்ப லைக் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து நமக்கு ஆன்டி டார்னிஷ் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் வச்சுக்கோங்களேன். இது நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆச்சுனாலுமே இதை நம்ம அந்த புளி சொல்லுவாங்கல்ல, அந்த புளி போட்டு நீங்க தேய்ச்சிங்கனாலே இதே கலருக்கு திரும்பவும் வந்துடும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிராஸ் ஜுவல்லரி எனக்கு ரொம்பவே பிடிச்சது தான். அண்ட் மோரோவர் டிசைன்ஸ் வந்து இவங்கள்ட்ட கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கு. ஸோ திஸ் ஒன் ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் ரிங் தான் சொல்லுவேன். இது ரொம்ப நாளாவே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு. தென் ஸ்டாக் வந்தோடனே நான் வாங்கிட்டேன். பாருங்க, ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும், ரோஸ் வித் லீஃப். சோ இந்த இதுவுமே எனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி பாத்தீங்கன்னா, ரிங் ஃபிங்கர்ல போட்டா இப்படி கலந்து வந்துருது. பட் மிடில் ஃபிங்கருக்கு கரெக்டா இருக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே அட்ஜஸ்டபிள். பட் ஏன் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணாலுமே ரொம்ப லூஸா ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைனோட இதே சேஞ்ச் ஆயிரும், டிசைனே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். பட் மோரோவர் எனக்கு எப்பவுமே ரிங் ஃபிங்கர்லயே தான் ரிங் போடணும் அப்படிங்கறதுலாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. அதனால எனக்கு இது ஓகே தான். எனக்கு யூசேஜ் வைஸ் பார்த்தா இது ரொம்பவே ஓகே தான். ஆல்சோ இன்னும் நான் பயங்கரமா யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணி பார்த்தாதான் அந்த கலர் ஃபேர் எல்லாமே தெரியும். என்னதான் பிராஸ் ஜுவல்லரியா இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப வாஷ் பண்றதுனாலுமே அந்த ஒரு மேல ஒரு ஷைனி கோட்டிங் இருக்கும். அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அது கொஞ்சம் பழசு மாதிரி ஃபீல் ஆகலாம். எனக்கும் தெரியல, நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் 2 பாட்ஸ் வச்சிருக்கேன். 2 ஆர்டர் வாங்க பாத்தீங்களா? சோ இதுல இருக்க ரிங் இப்போதைக்கு முடிஞ்சிச்சு. இன்னொன்னுல நிறைய ரிங்ஸ் இருக்கு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆமா, இந்த ரிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இதை நான் வாங்கும்போது 34 rupeesங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்கும், ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்கும். இது வந்து வாங்கும்போது 34 rupees 44 rupees வரும். ஆனா அதுக்கப்புறமா நான் போய் பார்க்கும்போது இது வந்து 140 rupees போட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவல் ரேட் அவங்க மாத்திட்டே தான் இருக்காங்க. பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைக் சிங்கிள் ஸ்டோன் நல்லா இருக்கு, ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஸ்டோனு. இதுவுமே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ரோஸ் காமிச்சேன் பாத்தீங்களா, அதே மாதிரி இது ஒரு ஃபிளவர் தான். ஒரு ஃபிளவர், ஒரு பூச்சி. அந்த ஃபிளவருக்கு சைட்ல வந்து ஒரு பூச்சி உட்கார போற மாதிரி அது சம்திங் அந்த மாதிரி டிசைன் பண்ணி இருக்காங்க. பட் நல்லா இருக்கு, தெரியுதா? எனக்கு தெரியலங்க இது எவ்வளவு ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்லி தெரியல. ரொம்ப குட்டியா இருக்கறனால எனக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னே தெரியல. ஓகே, ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃபோக்கஸ் ஆகல அப்படின்னா நான் எடிட் பண்ணும்போது இது ஒழுங்கான ஃபோக்கஸ்ல இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு இமேஜ் சைட்ல போடுறேன். இன்கேஸ் ஃபோக்கஸ் ஆயிருக்கு அப்படின்னா நான் வந்து இமேஜ் சைட்ல போடல, நீங்க இதுலயே பாத்துக்கோங்க. அண்ட் இந்த ரிங் ஆக்சுவலா ரிங் ஃபிங்கர்லயே கரெக்டா இருக்கு, பாத்தீங்களா? ரிங் ஃபிங்கருக்கே சூப்பரா இருக்கு, கரெக்டா இருக்கு. அண்ட் யா, நெக்ஸ்ட் இந்த டிசைன் வந்து நீங்க எல்லா பக்கமும் பார்க்கலாம். அண்ட் இவங்களும் வச்சிருக்காங்க, இவங்கள்ட்டயே பார்க்கலாம். ஆனா இது பயங்கர லூஸா இருக்கு, எனக்கு மிடில் ஃபிங்கருக்கே பயங்கர லூஸா இருக்கு. என்னால இத அட்ஜஸ்ட் பண்ணா மேபி போட முடியற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கா? சோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஆக்சுவலா எனக்கு ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி வியர் பண்ணதே கிடையாது. பேசிக்கா நான் ரிங்குங்கிறதே அவ்வளவா ஜாஸ்தி வியர் பண்ண மாட்டேன். பட் ஷூட்காக இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
அண்ட் இன்ஸ்டால நிறைய போஸ்ட் போடுறேன். நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையுமே நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்க பாருங்க, பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அதுல நிறைய நான் ரீல்ஸ்லாம் ஷூட் பண்ணி போடுவேன். ஸோ அந்த ரீல் ஷூட்டுக்கு ஒரு ட்ரெஸ் ஷூட் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணும்போது எனக்கு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப எம்டியா இருக்குமே எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஓகே, நம்ம ஒரு 4 ரிங் வந்து ஃபேன்சியா வாங்கி வச்சிட்டோம்னா மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் லிலி ஆல்ஜன்ல பர்ச்சேஸ் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் எனக்கு வந்த உடனேவே எனக்கு வந்து அவங்களோட குவாலிட்டியில ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அந்த இன்னொன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த லீஃப் வித் ரோஸ் ஒரு ரிங், அந்த ரிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு. அதனால என்னால வாங்க முடியல. ஸோ செகண்ட் டைம் நான் வந்து ஆக்சுவலா அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காகவே நான் வந்து ஒரு ஹோல் பர்ச்சேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரிங் பார்க்கலாம். ஆக்சுவலா நான் பயங்கரமா ரிங் தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுதான் எக்கச்சக்கமா இருக்கு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிங் மாதிரி தான் வச்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப பிரித்தியா இருந்துச்சு. அதான் நான் வந்து பேசிக்கா இவ்வளோ பெரிய ரிங் வாங்கவே மாட்டேன். அந்த குட்டி குட்டியா இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஃபிளார் வித் அந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். பட் பெரிய ரிங் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஷூட்காக எல்லாமே வாங்குச்சு. பட் இன்னுமே பார்த்தா இது வந்து ஷூட்க்கு மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகல. எங்க வேணா நம்ம போட்டு போலாம், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலுமே ஆச்சு. திங்க் இதான் லாஸ்ட் ரிங்னு. இல்ல, இன்னொன்னு இருக்கு. இல்ல, இன்னும் 2 இருக்கு. வெயிட் பண்ணுங்க. மேபி வீடியோ வந்து லென்த்தா போச்சுன்னா நான் பார்ட் ஒன் போடுறேன். இல்ல லென்த்தா போகல அப்படின்னு சொன்னா நான் ஒரே பார்ட்ல நான் முடிச்சிடுறேன். இதுவுமே ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. இதே மாதிரி ஆக்சுவலா பிரேஸ்லெட்டுமே ஒண்ணு வாங்கினேன். பிரேஸ்லெட் வித் ரிங் மாதிரி வாங்கினேன். ஸோ மோஸ்ட்லி இவங்கள்ட்ட ரிங் வந்து லைக் 100 to 140 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு மேபி பிடிக்குமான்னு தெரியல. அதான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இவங்கள்ட்ட நீங்க போலாம். ஆனா ஒரு சில ரிங் வந்து எனக்கு ரிங் ஃபிங்கர்ல செட் ஆகுது, ஒரு சில ரிங் எனக்கு ரிங் ஃபிங்கர்ல லூஸா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. பட் மற்றபடி எனக்கு ரிங் ஃபிங்கர்ல சூட் ஆகாதது மிடில் ஃபிங்கருக்கு சூட் ஆகுது. ஸோ அந்த இது படி எனக்கு வந்து ஓகேவா இருக்கு. பட் நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, உங்க ஃபிங்கர் ரொம்ப தின்னா இருக்கும் அப்படின்னா இது தெரியல, எவ்வளவு வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியல. இதுவுமே என்னோட செகண்ட் ஆர்டர்ல வாங்கினது தான். இதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருந்துச்சு. ஒரு லோட்டஸோட டிசைன்ல இருக்கும். இதுவும் ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. இதுவுமே என்னோட செகண்ட் ஆர்டர்ல இதுக்காகவே தான் போட்டுச்சுன்னு வைங்களேன். மோஸ்ட்லி என்னோட செகண்ட் ஆர்டர்ல ரிங் மட்டும் தான் நான் போட்டேன். அது நிறைய அப்பதான் நியூ கலெக்ஷனா விட்டாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஆட்ல இருந்துச்சு, ஆனா வெப்சைட்ல இல்ல. செகண்ட் டைம் எனக்கு வெப்சைட்லயும் இருந்துச்சு, ஆட்லயும் இருந்துச்சு. ஸோ அப்ப நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட் ரிங். ஒரு ரோஸ் மட்டும் இருக்கும். மம்மி ரோஸ் மட்டும் இருக்கும். இதுவுமே செம பிரிட்டியா இருந்துச்சுன்னு வைங்களேன். எல்லா காஸ்டியூமுக்குமே நீங்க இதை வியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லா டிசைன்ஸுமே இருக்கு மோஸ்ட்லி. மேபி நான் ப்ரிஃபரபிளா போன டிசைன்ஸ் அப்படியா இல்லை என்னன்னு தெரியல. பட் மோரோவர் எல்லாமே எனக்கு வந்து வெப்சைட்ல வியூ பண்ணும்போது இதெல்லாம் நம்ம நார்மலா வேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதர் தென் ஷூட்ஸ் அதுக்கு இல்லாம நார்மலாவும் வேர் பண்ணிக்கலாமா தான் ஃபீல் ஆச்சு. பட் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா சீரியஸாவே நார்மலாவும் எல்லா ட்ரெஸ்ஸுமே வேர் பண்ணிக்கலாம். எங்க வேணா போறோம்னாலுமே வேர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் கடா. சரிதா, இதான் சொன்னேன். அந்த ரிங் டைப்லயே வாங்கினேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இதான் ரிங்கு, இது கடா. சோ இது கொஞ்சம் சிமிலரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். கிரீச். சோ இந்த மாதிரி இருக்கும். இதுவுமே எல்லா காஸ்டியூமுக்குமே நம்ம வியர் பண்ணிக்கலாம். சூப்பரா தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி இவங்கள்ட்ட எனக்கு குவாலிட்டி வைஸ் எனக்கு இப்போ வரைக்கும் ஓகே தான். நான் ரொம்ப யூஸ் பண்ணாதனால லைக் வெறும் ஷூட்ஸ்க்கு மட்டும்தான் நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாவும் குவாலிட்டியாகவும் தான் ஃபீல் ஆகுது. நீங்களும் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸையுமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கடா பாத்தீங்கன்னா திஸ் ஒன். இது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கலாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதோ ரேட் பிரைஸுக்கும் இதோ குவாலிட்டிக்கும் கொஞ்சம் கம்மியா எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு வைங்களேன். பிகாஸ்
அந்த ப்ரீவியஸ் ஒன் இது காமிச்சோம் பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப திக்கா இருக்கு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனாலே ரொம்ப திக்கா இருக்கு. பட் இது வந்து பாருங்க, ஈவன் இந்த 2 ஃபிங்கர்ஸ்லயே நான் வந்து எடிட் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்கு. சோ இது மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்துருக்கலாம். பட் மற்றபடி போட்டாலாம் செம சூப்பரா தான் இருக்கு. டிசைன் வைஸ் எல்லாமே ஒரு மாதிரி ப்ரீமியம் லுக் கொடுக்குறதுன்னு வைங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், இது ஆக்சுவலி ஒரு ரீல்ல கூட நான் போட்டிருப்பேன், நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு டிசைன், இதை வந்து நம்ம இப்படி போட்டுக்கணும். சூப்பராக்கா, செம்மையா இருக்கு. நம்ம நார்மலா இந்த கடை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஆனா நம்ம போட்டு ஒரு ஸ்டைலிங் பண்றோங்கும் போது இது ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் வச்சு ஒரு ரீல் போட்டிருப்பேன், அந்த ரீல் வேணா போய் பாருங்க. அதுல இவங்களோட ஜுவல்ஸ் கொஞ்சம் நான் போட்டு ஸ்டைல் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம இயரிங் போலாம். எஸ், இயரிங்ஸுமே நான் வாங்கியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இயரிங், ஒரு மாதிரி இதோட ஹேங்கிங்ஸ்ல வச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பேசிக்காவே இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா போட்டா மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கும். ஸ்டட்டு போட்டா ரொம்ப என் ஃபேஸ் ரவுண்ட் ஃபேஸ்னால அதுக்கு அவ்வளவா சூட்லாம் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹேங்கிங்கோட இது பார்த்தப்ப இது கொஞ்சம் பிரிட்டியா இருந்துச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் அரௌண்ட் 300 or 350 சம்திங். பட் ஓகே தான், அதான் பிராஸ் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமா குவாலிட்டியே ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்குமே நம்ம ரொம்ப பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டு சேஃபா வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இயரிங் பார்த்தா இது வந்து லைக் இது பிராஸ் இல்ல, இது ஆன்டி டார்னிஷ் நினைக்கிறேன். யா திங்க் சோ. இது பிராஸ் இல்ல, இது ஆன்டி டார்னிஷ். இதுவுமே அந்த ஆரஞ்சு கலர் ரீல்ல நான் வந்து வியர் பண்ணியிருப்பேன். இது சும்மா பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசா எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ஆக்சுவலா வெப்சைட்ல பார்த்து ஆர்டர் பண்ணும்போது என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ரொம்ப குட்டியா வரும்னு நினைச்சிட்டேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது இவ்வளோ பெருசா இருக்கு. இதை நான் எப்படி போடுவேன், எதுக்கு ஸ்டைல் பண்ணுவேன்னு எனக்கே தெரியலன்னு யோசிச்சிருந்தேன். ஆனா அப்ப அந்த ஆரஞ்சு ட்ரெஸ்ஸுக்கு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ட்ரெஸ்ஸஸ் தான், ஓகேங்களா. ஆனா அதுக்கே நான் இதை வந்து ஸ்டைல் பண்ணும்போது ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. போ மாதிரி போ ஸ்டைல்ல இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் இந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த காஸ்டியூம்க்கு அது கொஞ்சம் காமெடியா இருக்கும்னு வைங்களேன். ஆனா அந்த காஸ்டியூம்க்கு சூப்பரா இருந்துச்சு. இன்னும் 2 இயரிங்ஸ் இருக்கு. இந்த ட்ரீ மாதிரி, ட்ரீயா லீஃபா ஏதோ ஒண்ணு. ஸோ தெரியுதோ. ஸோ இந்த இயரிங் ஒன்று வாங்கினேன். ஐ திங்க் இது நான் வாங்கும்போது இட் வாஸ் அண்டர் சேல், ஓகேங்களா. இதுவுமே லைக் 75 rupees சம்திங்க்கு தான் நான் வாங்கினேன். ஆனா இப்போ அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தா இந்த இயரிங் 170 or சம்திங் அந்த ரேஞ்ச்ல இருக்கு. 200 170 சம்திங்ல இருக்கு. மேபி நீங்களுமே வெயிட் பண்ணி அவங்க சேல் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நீங்க வாங்கலாங்கிறது தான் என்னோட சஜஷனா இருக்கும். சம்டைம் ரொம்பவே நல்ல சூப்பர் டீலுக்குலாம் தராங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி கூட வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதுவுமே பிராஸ் இல்லை, இது ஆன்டி டார்னிஷ். லைக் ஒரு சிலருக்கு பிராஸ்க்கும் ஆன்டி டார்னிஷ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. பிராஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பிராஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஆனா எப்படி ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் கலர், ஒரு ப்ரௌனிஷ் கலர் அந்த மாதிரி ஆகும். அப்ப நீங்க இதுக்கு மேல வந்து ஒரு வாஷ் பண்ணீங்கன்னா அது திரும்ப இதே கலர்ல ஆயிரும். ஸோ அதுதான் பிராஸோட ஸ்பெசிபிக். இது ஆன்டி டார்னிஷ் அப்படிங்கிறது அவங்க ஒரு கோல்டு பிளேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கோல்டு பிளேட்டடா இருக்கும் நீங்க. சோ இந்த பிளேட்டிங் போகாம இருக்கும் அப்படிங்கறது ஆன்டி டார்னிஷ். பட் அது கண்டிப்பா போகாதானா அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா போகும். பட் லாங் லாஸ்டிங்கா இருக்குங்கிறது தான். நாட் லைக் கோல்டு மாதிரி எப்பவுமே அது கலரே போகாதுன்னுலாம் இருக்காது. பட் போகும் ஓரளவுக்கு. லைக் லாங் லாஸ்டிங்கா இருந்துட்டு தான் அந்த கலர்ஸ் போகும் அப்படிங்கிறது தான் ஆன்டி டார்னிஷ். பட் இது ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா திரும்ப எல்லாம் வராது. பிகாஸ் இது வாஷ் பண்ணாலே ஆக்சுவலா போயிடும் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ். ஸோ பிராஸ்க்கும் ஆன்டி டார்னிஷ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங். இந்த இயரிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப்ல இருந்துச்சு. நான் பேசிக்கா ஸ்கொயர் டைப்ல வாங்கினதே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுதான் இந்த இயரிங். இது எப்படி போடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஐ திங்க் இது இந்த மாதிரி எடுத்து இந்த ஹூக் தான் காதுல போடணும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ஒண்ணு. இது வந்து பட்டர்ஃப்ளையோட அந்த ஹாஃப் இது மாதிரி இருக்கு. பட் என்ன ஆர்டரே பண்ணல.
நான் ஆர்டர் பண்ணது வேற. ஆனா அவங்க அதை விட்டுட்டு இதை கொடுத்துருக்காங்க எனக்கு. ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா நான் யோசிச்சேன், நான் இதை ஆர்டரே பண்ணலையே, இது எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணல. நான் வந்து ஒன்னு ஹேங்கிங் மாதிரி சும்மா ஒரு ஹேங்கிங் இருந்துச்சு, அதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது சம்திங் லைக் 49 rupees சம்திங். ஆனா இது வந்து 100 rupees. அவங்க ஏன் இதை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல. மேபி அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அவங்க வந்து வெப்சைட்ல சேஞ்ச் பண்ணாதனால மேபி கஸ்டமருக்கு வந்து வேற எது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் அவங்க வந்து ஏதாவது ஒரு மெசேஜோ சம்திங்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் எனிவேஸ் ஐ காட் அ பெட்டர் டீல்னு தான் நான் சொல்லுவேன். அது 50 rupees, இது 100 rupees. பட் இதை வந்து நான் இந்த மாதிரி டைப்ல நான் வியர் பண்ண மாட்டேன். மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே நான் இந்த போ இயரிங்குமே நான் இந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது. பட் போடும்போது ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுவுமே ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, அவ்வளவுதான். என்னோட ஹால் வீடியோ முடிஞ்சிச்சு. ஐ திங்க் ஓ மை காட் ரொம்ப நேரம் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒரே வீடியோல நான் போற ட்ரை பண்றேன். ஐ திங்க் ஒரே வீடியோல நீங்க பாப்பீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஹால் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் யா, நான் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். பை.